தலைவரே, எங்க ஊருக்கு நல்லபடியா பாலம் வரணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க பேச வேண்டாம், நான் பேசுறேன். ஏன் எனக்கு பேச தெரியாதா? உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். தள்ளிங்க. நான் லாபி மேனேஜர் ஜெயரங்கா பேசுறேன். சரி சொல்லுங்க சார். உங்களை பாக்குறதுக்காக காக்கா கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் வந்திருக்காரு. அப்படியா? எம்எல்ஏ இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் அவங்களை அப்படியே வெயிட்டிங்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. ஏய், நான் காலையில இருந்து ரெடியா தானே இருக்கேன். அண்ணே, நம்ம இங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி இருக்காரு நைனா. அவர் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு போன் வந்ததுன்னா அது முதல்ல நீ எடுக்க கூடாது, நான் எடுத்த பிறகுதான் எம்எல்ஏ கொடுக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கியா நாச்சியப்பா? சார் என் பேர் ஜெயரங்கா சார். நாச்சியப்பா அந்த ஹோட்டலா? சரி, வீட்டுல எல்லாம் கேட்டதா சொல்லு. சரிங்க சார், சரிங்க. இப்படி எல்லாம் ஒரு இன்னைக்கு அரசியல்ல வந்துட்டோங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நடந்து கூடாது. நம்மளை தேடி யாராவது வந்தாங்கன்னா வாசல்ல போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா மரியாதை. இதுதான் பெத்தவங்க நமக்கு கத்து கொடுத்தது. நட. வணக்கம். பாரு, பெரிய பாண்டிக்கு என்னோட அரசியல்ல பெரிய அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா தொகுதியிலும் நின்று ஜெயிச்சவங்களோட அவர் தொகுதியில அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல அவருக்கு நல்ல பேரு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் நம்ம கௌரவப்படுத்தணுமா வேண்டாமா? உள்ள போய் பேச பாரு, நான் அண்ணன் கூட உள்ள பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்க வெளியே அமைதியா இருக்கணும். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குருசீலன் வாழ்க வாழ்க அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குருசீலன், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குருசீலன், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குருசீலன், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குருசீலன். இப்ப தனியா அவர் சத்தம் போடக்கூடாது சொன்னாரு. அண்ணன் சொன்ன அதங்க அர்த்தம். அடங்கொன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குருசீலன், கொள்கை பரப்பு செயலாளர் குருசீலன். கொஞ்சம் முன்னாடி வாங்கல. என்ன இது என்ன 10 சைஸ்ல ஒரு செருப்பு? எந்திரிங்க சார். கொஞ்ச நேரம் கிடக்கட்டுமே. எது காலில் விழுந்தீங்க? எல்லாம் நேரம்தான். இந்த காசு பணம் பங்களா இத்தியாதி இத்தியாதி இது எல்லாமே உங்களுக்கு தரணும்னு சொல்லி மேலிடத்துல முடிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்க மட்டும் எங்க காக்கா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு வைங்க, என்ன பெரிய லெவல்ல உயர்த்துறேன்னு சொல்லிருக்கிறாங்க. சார், இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதுல இருக்க போன் நம்பர்ல நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பெட்டி இல்ல எங்கெங்க கொண்டு போய் இறக்கணுமோ கரெக்டா இறக்கிடுவேன். இல்லீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிடுச்சு. அங்க பாருங்க, கற்பூர மூளை. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. எனக்கு வேணும். அண்ணனோட ஆதரவு நமக்கு தான் சொல்லிட்டாரு. இன்னும் 1 மணி நேரத்துல போன் பண்ணி வர்றா. அண்ணன் குருசீலன், அண்ணன் பெரிய பாண்டின்னு சொல்றா. அண்ணன் பெரிய பாண்டி. எனக்கு எதுவுமே புரியல. நீ புரிஞ்சிச்சு. ஊர்ல இருந்து கிளம்பும் போது நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். அவர் சொன்னார், இப்ப நம்ம 2 பேருக்கு சுக்கிரதசை அண்ணே. அதோட அறிகுறிதான் அவர் இப்படி பவ்யமா குனிஞ்சு கால்ல விழுந்து கெஞ்சி கதறி அழுதாரு. பங்காளி, கால வாடுறவன் கூட இப்படித்தான் பவ்யமா குனிவான். வணக்கம் ஐயா. கூ கட்சியின் கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் கஜேந்திரன் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்த பிறகு கூப்பிட வேண்டியதானே. அண்ணன் நீங்க உள்ள போங்க. ஐயா இந்த வந்துட்டாரு, வந்துகிட்டு இருக்காரு. கும்பிடுக்கதே. முதல்ல அந்த ஆளை கும்பிட சொல்லியா? இந்தாங்க குடியா. நன்றி. கும்பிடுங்க. ஏய், நான் உள்ள போய் சார் கிட்ட பேசிட்டு இருப்பேன். நீங்க வெளியில வாழ்க அது இது. அதெல்லாம் மீதி அவங்க பாத்துப்பாங்க. நீங்க உள்ள போங்க. போங்க 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 போங்க. நீங்க கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் கஜேந்திரன், கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் கஜேந்திரன். யோ, இவருதான் எம்எல்ஏ. நான் இவரு கூட தான் பேச வந்திருக்கேன். நீ ஒரு 10 நிமிஷம் வெளியே நிக்கிறியா? என்னது? நான் வெளில போனோமா? ஹலோ, வாழ்க்கையில இன்னே வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நாங்க பிரிஞ்சிருந்தது கிடையாது. என்ன வெளில போக சொல்றதுக்கு நீ யாரியா? இத பாரு, நான் எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பிரைவசியா மனம் விட்டு பேசணும். அதனால தான் சொல்றேன், வெளியே நிக்கிறியா? இது வரைக்கும் வாழ்க்கையில இவர் எங்கிட்ட இருந்து எதுவும் மறைச்சது கிடையாது, நானும் அவர்கிட்ட எதுவும் மறைச்சது கிடையாது. என்ன பேசினாலும் இங்க முன்னாடி பேசுங்க. இங்க சரி, 10 நிமிஷம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வெளியே நிக்கிறியா? முடியாதுயா. ஒரு 2 நிமிஷம்? முடியாது.
இத பாரு, உன்னை கடைசியா கெஞ்சி கேக்குற, ஒரே ஒரு நிமிஷம் வெளியே நிக்கிறியா? முடியாது முடியாது முடியாது. ஏங்க எம்எல்ஏ, ஒரு நிமிஷம் வெளியே நில்லுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பங்காளி, இல்ல அந்த ஆளு ரொம்ப கெஞ்சுறாரு, அதனால ஒரு நிமிஷம் தான் நீ வெளியே. என்னது வெளியே வா? இல்ல எப்படி அந்த ஆள் சொல்றத நான் உங்ககிட்ட திருப்பி சொல்லத்தான் போறேன், அதனாலதான் உன்னை அதுக்காக நான் வெளில போனோமா? பங்காளி போனமா? இல்ல போயிடுறேன், நான் வெளில போயிடுறேன். ஊர்ல இருந்து கிளம்பும் போது அந்த நைனா இன்னொன்னு கூட சொன்னாரு, டேய் அரசியல்வாதி நம்பாதே, அந்த பதவி கைக்கு வந்துருச்சுன்னா உன்னை பார்த்தா கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான்னு நிரூபிச்சிட்டியே. இப்ப சொல்லிட்ட இல்ல, கிளம்பிடுறேன். இங்க இருந்து இல்ல, நான் ஊருக்கே கிளம்பிடுறேன். இல்ல நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன தப்பு இதுக்கு மேல? நேத்து பார்த்த எவனோ ஒருத்தனுக்காக இல்ல ஒரு நிமிஷம் முன்னாடி பார்த்தா இவனுக்காக என்ன வெளில போக சொல்லிட்டா இல்ல, இனி ஒரு நிமிஷம் இருக்கவா? இல்லடா, நான் அந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டாம், என்ன மன்னிச்சுக்கோ. என்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேல மன்னிப்பு? ஊரே நம்ம பழகிறத பார்த்து பொறாமப்பட்டிருந்தது, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டே நீ. இல்லடா, நான் அந்த மாதிரி இல்லடா, புறப்படாதடா டேய். இல்ல நான் போறேன், நான் கிளம்புறேன். டேய், கொஞ்சம் முன்னால் நீ தானே சொன்ன சுக்கர தேசம் உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னமோ கிளி ஜோசியம் எல்லாம் சொன்னேன். ஐயே, என்ன சுக்கர? எனக்கு இந்த ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. கிளி சொன்னதெல்லாம் போய் நான் போறேன். இல்லடா டேய், இது சுக்கரன் இல்ல, நமக்கு சனி முடிச்சிச்சுடா, அதனாலதான் நீ போறேங்கற. நான் கிளம்புறேன். டேய், நீ போனீனா நான் ஏதாவது பண்ணிக்க விடா, வேண்டாம் சொன்னா நிறுத்துங்கய்யா. நீங்க வெளியே போக வேண்டாம், நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. உங்க 2 பேரையும் வச்சுட்டே நான் சொல்றேன். எங்க போறீங்க? ஏன் கதவெல்லாம் தாள் போடுறாரு? இது நிஜ துப்பாக்கியா? பின்ன கேப் துப்பாக்கியா இது? இல்ல, உங்களுக்குள்ள ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளில நிக்கிறேன். அண்ணே நீ இரு. இல்ல, அவருக்கு எம்எல்ஏ கூட தான் பேசணுமா? நீங்க 1 நிமிஷமா 5 நிமிஷமா 10 நிமிஷமா நிதானமா பேசுங்க. நான் சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, நான் வெளில நிக்கிறேன். இவ்வளவு நேரம் வெளியே போக மாட்டேன்னு தகராறு பண்ணல, இப்ப என்ன திடீர்னு போறாங்க? அவர் உங்க கூட தான் பேசணுமா? இல்ல இல்ல வேண்டாம், இப்ப நீ இத பார்த்தனாலதான் போறேங்கற. நீ இங்க இரு. இத பார், நேரடியா விஷயத்துக்கு வர. உன் ஆதரவை எங்க கட்சிக்கு தான் நீ தரணும். ஐயோ, ஆளாளுக்கு வந்து ஆதரவு ஆதரவுன்னு சொல்றாங்க, எனக்கு என்னன்னே புரியல. டேய் கிண்டலா? காக்கா கூ கூ கூ, இந்த 2 கட்சிக்குமே ஈக்குவல் சீட் வந்திருக்கு. நீ யாருக்கு ஆதரவு கொடுக்கறியோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இது இல்லாமையா 2 கட்சியும் உன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அண்ணே, குடுமியே நம்ம கையில, எதுக்கு கோட்டை சாவியே எங்க கையிலயா? பார், இலக்கார வேண்டாம், ஆதரவு கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்க. என்ன சும்மா மிரட்டுற? ஆதரவு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? ஒன்ன சுட்டு கூவா ஆத்துல வீசிட்டு பை எலெக்ஷனை வர வைப்பேன். என்ன சுடுவேங்கற? எப்படி 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 இவரை சுட்டா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? ஒன்ன தாண்டா முதல்ல சுடுவேன், அதுக்கப்புறம் தான் இவனை சுடுவேன். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். எங்களுக்கு ஆதரவா இல்ல உங்க உசுரா? கரெக்டா யோசிச்சுக்கோங்க. இத பாருங்க, சும்மா அவனுக்கு பூச்சாண்டி காட்டுறானுங்க. லாஜிக்கு வெளியே உங்களுக்காக எல்லா சேனலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே போனதும் 24 மணி நேரமும் உங்களை தான் கவரேஜ் பண்ணுவாங்க. அதனால அவனுங்கனால உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. பிரஸ்காரங்க கிட்ட என் உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேளுங்க. அது கவர்னர் காது வரைக்கும் போய் அவர் உங்க பாதுகாப்புக்கு பூனைப்படையை அனுப்புவாரு. பூனைப்படையா? உயிர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஒரு யானைப்படை ரேஞ்சுக்கு அனுப்ப மாட்டாங்களா? இத பாருங்க, முதல்ல பிரஸ்காரங்கிட்ட சொல்லுங்க, அவங்க எல்லா பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுப்பாங்க. போங்க. சரிங்க, வரங்க. வாங்க. 1 நிமிஷம் நில்லுங்க. துணை முதல்வர் பதவி யார் உங்களுக்கு தர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி நீங்க கெட்டியா நில்லுங்க. அப்பதான் நீங்க 2 பேரும் நினைச்ச மாதிரி உங்க ஊருக்கு நல்லது செய்ய முடியும். துணை முதல்வர் நன்றிங்க. துணை முதல்வர். முக்கிய செய்தி,